ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வாழைக்காயாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இதை வச்சு வாழைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வாழைக்காயை நல்லா தோல் சீவிட்டு கிராஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. அதை நல்லா ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பாயில் ஆக வேணாம், இல்லைனா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க வாழைக்காயும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேணாம். ஏன்னா அதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் காரத்துக்கு கரம் மசாலா பொடியும் சிக்கன் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்ம கொஞ்சம் தான் சிக்கன் பொடி சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டில் யாரும் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னா சுத்தம் இந்த அளவுக்கு, அதனால நமக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகவே சேர்த்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி காரம் கம்மியாக சேர்த்து சமைச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.